முடிச்சிடும், அதை வச்சு இஎம்ஐ பே பண்ணிக்கிறீங்க. முடிச்சதுக்கப்புறம் 40 lakhs உங்கள் கைக்கும் வந்துடும். அந்த 220 lakhs நீங்களும் ஓனர் ஆகிடுவீங்க. 10 yearsக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் யூஸ் 10 வருஷத்துக்கு கண்டிப்பாக 1 கோடி ரூபாய்க்கு போகாது. 100% 1 கோடி ரூபாய் போகும். 70 lakhs மினிமம் 70 lakhs 10 லட்சம் ரூபாய் இல்லை, உங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் பணமும் வந்துருச்சு. அதை வச்சு இஎம்ஐ பே பண்றீங்க. 100% அப்ரிசியேஷனா கூட 70 lakhs ப்ராஃபிட்டா இல்லை. நீங்க 10 lakhs கேல்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு ப்ராஃபிட் ஆச்சு? 70% ஆச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு உண்மையிலே ஒரு வீடு மகாபலிபுரம்ல ஒரு ரெக்கார்டு உங்களுக்கு இருந்தா உங்க என்டர்டைன்மெண்ட் நாங்கள் செலவு பண்ணிக்க மாட்டோம். இப்போ நம்ம என்ன டைம் ஒதுக்கிறதே கிடையாது. இருக்கிறதா அந்த ஆப்ஷன் இல்லை. ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு எல்லாம் போனோம்னா என்ன பண்றாங்க, அந்த இருக்கிற சில்ட்ரன்ஸ் போய் விளையாடுறோம். ஆனா அதுவே ஒரு பிளே ஏரியா வெளியே போய் நம்ம குழந்தைகள் நம்ம கூட்டு போறது டெய்லி கூட்டு போற மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இருக்கும்போது டெஃபினட்டா நம்ம ஃபேமிலி டைமா கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்க ஃபேமிலிக்குள்ளேயும் ரொம்ப சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இந்த ப்ராஜெக்ட்ல நிறையா இருக்கு. பிளஸ் இது எல்லாமே நம்ம 100% ரிட்டர்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுக்குறாரு. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. அதுதான் சொன்ன முன்னமே ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை எந்த பொருளும் கொடுக்க. ஏன்னா எல்லாருமே சொல்லலாம் இவ்வளோ ரிட்டர்ன் போகும். ஈவன் இந்த ப்ராப்பர்ட்டி தாண்டி நிறைய பேர் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஏன்னா 50% ரெண்டல் அஷ்யூர்டு அவ்வளோதான். யாருமே எழுதி கொடுத்தது கிடையாது. யாருமே வாட்ஸ்அப்ல பேப்பர் எழுதி கொடுப்பேன். நாங்கள் கண்டிப்பா அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்துட்டு டெஃபினட்டா அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதான் முன்னமே சொன்ன மாதிரி இது 3 டைப் பிஸ்னஸ் செல்லிங். பிஸ்னஸாக நான் சேல் பண்றேன், நீங்க வாங்குறீங்க. என்டர்டைன்மெண்ட் செல்லிங், ஒரு என்டர்டைன்மெண்டா நான் சேல் பண்றேன், நீங்க வாங்குறீங்க. தேர்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி செல்லிங். இது 3 ஆப்ஷனுமே ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வேற எதுவுமே விசிட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டினா நம்ம இது லட்சத்துக்கு அப்புறம் டெஃபினட்டா அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ரம்யமா இருக்கும். இன்னும் கஞ்சஸ்டடா இல்லாம கம்யூனிட்டி மாதிரி மெயின் ரோட்ல வந்து 400 மீட்டர்ஸ் உள்ள போயிட்டு ஒரு ரெசார்ட்க்கு என்ன பிளேஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் சூஸ் பண்ணுறோம். ஈவன் வி காட் இன் மெயின் ரோட்ல ஏன்னா முன்னாடி சொல்லிட்டேன் பிரைவசி போயிடக்கூடாது. கஸ்டமர்ஸ் நாளைக்கு ஒரு நீங்களே ஒரு 100 bucks ஒரு பார்ட்டி பண்ணும்போது ஒரு டிஜே ப்ரோக்ராம் இருக்கும்போது அந்த சவுண்ட்னாலையோ இல்லை அந்த க்ரௌட்னாலையோ வேற வெளியே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதா 300-400 மீட்டர் உள்ள. அதாவது மெயின் ரோட்ல இருந்து ரோடு இருந்தாலும் ப்ராப்ளம் ஆகும். சார் நான் சொன்ன மாதிரி ரயில்வே பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் தான் வரும். ஈஸியாக லெஃப்ட் சைடில் தான் ரயில்வேயோட லேண்ட் எடுக்க போகிறாங்க. நேற்று வந்தவங்க சொல்லிட்டாங்க. அதனால நம்ம ப்ராப்பர்ட்டி ரைட் சைடில் தான் வரப்போம். ஸோ ரயில் லைனும் அங்கே வந்துச்சுன்னா இன்னும் ஆக்சஸ் ரொம்ப ஈஸி. ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பொறுத்த வரைக்கும் இன்னும் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் கிரெசன்ஸோட ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்டாக நாங்கள் நினைக்கிறோம். இவ்வளோ நாள் நாங்கள் கொடுத்து நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். கஸ்டமர்ஸும் எங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எங்கள் ப்ராஜெக்ட் 140 அப்பார்ட்மெண்ட் கோவில் பார்த்து லான்ச் பண்ணப்போ 30 days நாங்கள் அது க்ளோஸ் பண்ணோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வண்டலூரில் அப்பார்ட்மெண்ட் பண்ணினோம். ஓஎம்ஆரில் அரௌண்ட் 325 plots சேலமாக பண்ணி இது வரைக்கும் இந்த 1 year டைமில் 85% சோல்ட் அவுட் இன் ஓஎம்ஆர் ஜிஎஸ்டி ரோட்ல ஆல் மெயின் ரோடு ப்ராஜெக்ட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் எங்களுக்கு வலதுல வாக்கம் மதுரவாய் வீட்டில் அடுத்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு லான்ச் ஆகுது. அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மற்றவங்களோட நாங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணி அதை காட்டுறோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட் கொடுக்கணுங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட். சார் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு எனக்கு வழி கொடுத்தீங்கன்னா after this you are providing the total. Yes. After this good actually. 33.3% on total collection of euro. What will be around the collection? If assuming that per day 5,000 rupees per day. 5,000 rupees per day. Just assume assumption. Okay. Indigo is charging now 8,000 per day for deluxe room. But ரொம்ப மினிமமாக 5,000 சார்ஜ் பண்ணாலும் 100% ஃபுல் ஆகணும்னா 30 days ஃபுல் ஆகணும்னு நான் சொல்லலை. அரௌண்ட் ஒரு 20 days ஃபுல் ஆனாலும் it would be a 1 lakh per month. So 5,000 into 20 is 1 lakh per month. In that 1 lakh, 33.33% is